பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானவர் என்கிற வகையில் திரிபுவாதம் செய்கிற சதி அரசியலை சங் பரிவார் கும்பல் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறது. இது அவர்கள் நீண்ட காலமாக செய்து வருகிற ஒரு பகீரத முயற்சியாகும். பெரியார் என்கிற அடையாளத்தை சிதைத்துவிட்டால் திராவிட அரசியலின் வேரை வெட்டி வீழ்த்த முடியும் என்று சங் பரிவார் கும்பல் நம்புகிறது. பெரியார் காலத்திலிருந்தே இந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வப்போது தமிழ் சமூகத்திலிருந்தே அவர்களுக்கான ஆட்களை தேர்வு செய்து பெரியாருக்கு எதிராக நிறுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மூக்குடைப்பட்டு அவமானப்பட்டார்களே தவிர அவர்களால் பெரியாரை வெல்ல முடியவில்லை. பெரியார் பேசும் அரசியல் பெரியாருக்கு முன்பிருந்தே தமிழகத்தில் வேரூன்றியது என்பதை சங்க பரிவாரம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பண்டிதர் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன் போன்றோர் காலத்திலிருந்தே ஆரியத்திற்கு எதிரான திராவிட அரசியல் வெகுவாக வலுவாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த அரசியலின் தொடர்ச்சியாகத்தான் தந்தை பெரியார் இந்த மண்ணில் விஸ்வரூபம் எடுத்தார். அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் எடுத்த முயற்சி சதி முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலிலும் அந்த சதி முயற்சி முறியடிக்கப்பட்டது. ஆண்ட கட்சி, வலுவான எதிர்க்கட்சி அதிமுக அந்த தொகுதியில் போட்டியிடாமல் பின்வாங்கியதற்கு சங் பரிவார்களின் சூழ்ச்சிதான் காரணம் என்பதை அறிய முடிகிறது. அவர்கள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து திமுகவை எதிர்த்து நிற்கிற அரசியல் கட்சியா என்று விவாதத்தை நகர்த்தினார்கள். ஆனால் அதில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு கேவலமான பார்வை அது. இந்த திராவிட சிந்தனையாளர்கள், அது குறிப்பா இவங்க தான் அப்படியே வச்சுப்பாங்க. 15 கட்சியோட கூட்டணி வச்சு நீங்க வாங்குற வாக்கு திமுக வாக்குங்கிறீங்க, தனிச்சு நின்று நாங்க வாங்கின வாக்கு அதிமுக வாக்கு பாஜக வாக்குங்கிறீங்க. அவங்க எல்லாம் வாக்கு செலுத்திருந்தா நான் வென்றிருக்க மாட்டேன்னா? இப்போ 700 வாக்கு தான் போன தடவை நோட்டாவுக்கு இருந்தது. இப்போ 6000 ஆனது காரணம் என்ன? 42 சுயேட்சை 12,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போட்டது யாரு? பாஜக எனக்கு ஏன் ஓட்டு போடணும்? போன தடவை பாஜக நிக்கல, எனக்கு தான் போட்டுச்ச. விக்கிரவாண்டியில பாஜக நிக்கல, எனக்கு தான் போட்டுச்சா. அதிமுக நிக்கல, அது எனக்கு தான் போட்டுச்ச. என் தேவை பேசிட்டு கூடாது. அந்த கட்சிகள் நான் வளரணும்னு விரும்புவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாம் எப்படி எவ்வளவு தூரம் நேர்மையான ஊடகம்னு முதல்ல யோசிச்சு சொல்லுங்க. எப்படி விரும்புவாங்க? எப்படி விரும்புவாங்க? இந்த கட்சிகளை எல்லாம் எதிர்த்து தான் நான் தனியாவே நிக்கிறேன். அப்புறம் அவங்க வாக்கு எனக்கு வந்திருக்கும்னா, ஒரு காலம் வரும்போது எனக்கு ஒரு விழிப்புணர்வு வருது, தெளிவு வருது. நான் பாக்குறேன், இது கொண்டாடப்பட வேண்டிய கொள்கை இல்லை, இது துண்டாடப்பட வேண்டிய கூட்டம்னு தெரியுது. புரியுதா? இது கொள்கைக்காக வந்தவன் இல்லடா, நம்மளை கொள்ளையடிக்க வந்தவன், கொல்ல வந்தவன் தெரியும் போது எதிர்க்க வேண்டியது வருது. நீங்க சொல்ற தலைவர்களை ஒருத்தரை சொல்லுங்க, நான் சொல்றேன். எங்க தாத்தா தேவனையப்பாவனார் ஆதரிச்சாரு, தீராவிடம் தீதுன்னு எழுதி வச்சுட்டு சுத்து பண்ணாரு. அதே மாதிரிதான் எங்க தாத்தா இந்த அப்ப விஸ்வநாதன் இருந்தாரு. கடைசி அங்க இருந்தே ஏத்துக்கிட்டு தான் இருந்தாரு. இன்னொரு தாத்தன் புரட்சி பாவலன் வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடினாரு. அதுல முக்கியமான தளபதிகள் 40 பேர்ல முதல் தளபதியா இருந்தாரு பாரதிதாசன். கடைசியா என்ன எழுதினாரு? நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான். சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம்ட்டான். இந்த சிங்கத்தின் கோயில வந்த சிறுநரி யாரு? யார சொல்றான்? கடைசியா சொல்றான். அது யாருக்காக சொல்றான்? எனக்காக தான் சொல்றான். நான் நம்பாதரான்னு. எங்க அப்பா வாழ்ந்துட்டு இருக்கான்ல மணியரசனை கேளுங்க.
மான் போல நம்மோட ஓடி வருவான்டா, நம்ம ஆள் நினைச்சு ஓடுவோம்டா. தனியா மாட்டினா ஓனாய மாதிரி குறவழி கடிப்பான்டா. அதுதான் திராவிடம். நான் படம் பார்த்து பேசலையே, மற்றவங்க மாதிரி இது பெரியார், இவர் கண்ணாடி போட்டிருப்பார், இவர் தாடி வளர்த்துருப்பார். படம் பார்த்து பேசல, படிச்சுட்டு பேசுறேன். நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும், பதில் தான் சொல்லணும். பெரியாரை எதிர்க்க நீங்க பெரிய காரணம்லாம் தெரிவிக்காதீங்க. நீங்க எனக்கு உயிர் என் தாய்மொழி தமிழ், என் முகம், என் முகவரி, என் அடையாளம். உங்களுக்கெல்லாம் அது இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் தாய்மொழி முட்டாள்களின் மொழி, காட்டுமிராண்டி மொழி, அது சனியன் விட்டு ஒளினா, அப்படி சொன்ன அந்த சனியனை ஒழிப்பதான் என் இலக்கு. இதுல என்ன பெரிய கோட்பாடு? பெரியாருக்கா ஓட்டு? காந்திக்கு தான் ஓட்டு. காந்திய வணங்குங்க, காந்திய போற்றுங்க. திராவிடத்தை பேசுற பெருமக்கள், திமுக இருக்கிறவங்க எல்லாம் காந்திய கும்பிடுங்க. பெரியாருக்கு ஓட்டுனா பெருமக்கள் பெரியார சீமான் அசிங்கமா பேசிட்டாரு, ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னீங்களா? அப்படி சொன்னவங்களுக்கு 222 ஓட்டு வந்துருக்கு. இப்படித்தான் பெரியாரு. எனக்கு நேரம் மட்டும் கொடுத்து கொஞ்சம் தொண்டை சரியெல்லாம் போச்சு, கட்டிடுச்சு. இந்த கொன்னு புதைச்சிருப்பேன் உங்களை. நீ வாயை திறந்தா நான் திருப்பி நான் பேசுவேன். நீ விட்டினா நான் வேற வேலைக்கு போவேன். ஏன் தம்பி, இங்க 1000 பெரியார் எனக்கு. என் மொழிக்காக, என் எல்லை மீட்புக்காக, என் நில பாதுகாப்புக்காக, வள பாதுகாப்புக்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக நான் அது தனியா ஒரு நாள் பேசுறேன். அப்ப பேசுறேன். சொந்த பெரியார் எனக்கு 1000 இருக்கும்போது எங்கிருந்தா வந்த பெரியார் இது இல்ல. பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறதானே விமர்சனமா இருக்கு. யாருங்க சொன்னது? நான் நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? நீங்க இங்க பாருங்க, எங்க அண்ணனை சாகணும்னு நினைச்சது, விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினைச்ச திராவிடம்ங்க. இன்னைக்கு அவன் பிள்ளை வந்து அடிக்கும் போது நீ என்ன பண்ற? செத்தவனை துணை கழிச்சுக்கிட்டு வர. ஏன்னா எவனும் இல்ல உன்னை இங்க பாரு, செத்துக்கிட்டு இருக்க உன்னை காப்பாத்த செத்து போன புலிகள் தேவைப்படுது. உலகமே ஏத்துக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னைய பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம்.